தமிழ்நாட்டில் இன்றைக்கு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற இந்திய அளவில் பாதுகாக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது முழுமையாக சமூக நீதியை பற்றி பேசுகிறது. ஏன்னு சொன்னா சாதி ஒழிப்பை பேசுகிறது, சமத்துவத்தை போதிக்கிறது, பெண் உரிமையை பற்றி பேசுகிறது, மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறது. அடுத்தது முழுமையாக ஒரு கட்டளை உருவாக்குறது. எப்படின்னா ஒரு இளைஞர்களுக்கு ஒரு கட்சி என்ன செய்யுதுன்னா சாதி வெறியை தூண்டுகிறது, சாதியை தூக்கி பிடிக்கிறது. ஆனா இங்க சாதியை ஒழிக்க சொல்லி பேசுகிறார் எழுச்சி தமிழர். தமிழகத்தில் திடீர் என்று கட்சி தொடங்குகிற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் முதல்வர், வருங்கால பிரதமர். ஆக ஒரு கட்டுக்கதைகளை ஒரு கதாபாத்திரம் போட்டு ஒரு சினிமாவாது. அப்படி அதன் ஊடாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இளைஞர்கள் ஒரு சமத்துவத்தை பேசுகிற இளைஞர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், முழுமையாக இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சாதி வெறியை ஒழிக்க வேண்டும், சாதியை தூக்கி நெருப்பிலை போட்டு கொழுந்து என்கிறார் எழுச்சி தமிழர். மத துவேஷங்களை ஒழித்தீர் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். தந்தை பெரியார் கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிய ஒரு கட்சி இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்றால் இந்தியாவிலே மிக பெருமை வாய்ந்த கட்சி என்று சொன்னால் விடுதலை சிறுத்தையை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்க முடியாது. ஒரு உழைக்கணும், மக்களுக்காக நீ போராடணும். எந்தவித போராட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பல அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அநீதியை எதிர்த்து ஏதாவது ஒரு அநீதிக்கு குரல் கொடுத்தவங்க இருந்துச்சுன்னா நீ முதல்வருக்கு ஆசைப்படலாம், பிரதமருக்கு ஆசைப்படலாம். ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் தெரியுமா? ஏதாவது தமிழ்நாட்டை பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பேச தெரியும் தகுதி இருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய பின்னணியை பற்றி பேச தகுதி இருக்கிறதா? இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றை பற்றி பேச தகுதி இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. உனக்கான எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் நீ திடீர்னு ஒரு படத்தில் நடிக்க வேண்டியது, உடனடியே நான் முதல்வர், திடீர்னு ஒரு படத்தில் நடிக்க வேண்டியது நான் பிரதமர், திடீர்னு போற போக்கில் எவனாவது ஒரு கட்சியை தொடங்க வேண்டியது நான் முதல்வர் இருக்க வேண்டியது. எங்களுடைய தலைவர் சொல்லணும், தலைவர் எழுச்சி தமிழர் முதல்வரே ஆக முடியாது சூழல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் வருங்கால முதல்வர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். வேணா நீங்க எழுதி வருங்கால முதல்வருங்க. தலைவர் மிகப்பெரிய ஒரு சக்தி. இன்றைக்கு தேசிய அளவில் பேசப்படுகிற ஒரு தலைவர். ஆங்கில நாளேடுகளை நீங்க எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொழில் திருமா என்கிற ஒற்றை சொல்லுதான் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. இதை நீங்க மறுக்க முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? நீங்க இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்க முடியும். இன்னைக்கு பெரட்டி பார்த்தாலும் இன்னைக்கு திருமா என்கிற ஒற்றை சொல்லுதான் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. மோடி யாருக்கு பயப்படுறாரு நீங்க சொல்லுங்களேன். மோடி இன்னைக்கு காங்கிரஸ் பார்த்து பயப்படுறாரா? இல்ல மோடி தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக பார்த்து பயப்படுறாரா? அண்ணா திமுக பார்த்து பயப்படுறாரா? இன்னும் ஏனைய பிற கட்சிகள் இருக்கிறது அந்த கட்சிகளை பார்த்து பயப்படுறாரா? மோடி அஞ்சக்கூடிய, இந்திய அளவில் அஞ்சக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய மோடி. பயப்படுற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா என்கிற ஒற்றை சொல்லு. இன்னைக்கு தலித் அமைப்புகள், தலித் தலைவர்கள் நிறைய இருக்காங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்து போயிட்டார், ஆனால் அவருக்கு தொடங்கி வைத்த கட்சி இருக்கிறது. ராம்விலாஸ் அத்வாலே இருக்கிறார். அதை விட 2 முறை முதல்வராக இருந்த நம்முடைய அன்னை மாயாவதி இருக்காங்க. இவங்கெல்லாம் தலித் தலைவர்கள். இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, ஆண்டவர் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அஞ்சாத மோடி இன்றைக்கு சாதாரணமாக இன்றைக்கு ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு இந்தியாவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிற நம்முடைய எழுச்சி தமிழருக்கு தான் மோடி பயப்படுறார். நம்மள்கிட்ட என்ன இருக்கு? நிறைய ஒரு 40 MP வச்சிருக்கோமா, இல்ல 10 MP வச்சிருக்கோமா, 20 MP வச்சிருக்கோமா? ஒண்ணுமே இல்லையா? 2 MP தானே, 4 MLA. இந்த 4 MLA 2 MPக்கே மோடி அதிர்றாருன்னு சொன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தினுடைய தலைவர். இன்னைக்கு இந்தியாவில் பேசுகிற ஒரு பொருள், அதுதான் தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேராயுதம். அந்த பேராயுதத்தின் பின்னால் நாம் அழிந்திடலாமே, அந்த பேராயுதத்தை நாம் எடுத்து உபயோகப்படுத்தாமல் ஒரு பேனா கிடைச்சிருக்கு, ஒரு ஆயுதம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்து, அந்த பேனாவை நீ உணதாக்கி கொள். என்ன பண்ண போற? தலைவர் எங்காவது உன்னை ரசிப்பு தன்மையோட கொடுத்தார், கருத்தியலை பேசுறார், கருத்தியலை வழிநடத்துகிறார், கருத்தியலை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கிய ஒரு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு இன்னைக்கு தமிழகத்தில் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை இங்கு வேறொன்று விதைத்திருக்கிற ஒரு மிகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். ஒரு சாதாரணமாக எல்லாத்தையும் ஒரு பொய்யான பிரச்சாரங்களை பரப்புற இவர் தான் அடுத்த முதல்வர், இவர் தான் முதல்வர். இல்ல எவ்வளவு பெரிய வேடிக்கையான செயல் இதுனா, ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை இல்லையா? இது